இன்றைக்கி தேவையான காய்கறி கசாய இலை தோட்டத்துலேருந்தே பறிச்சுக்கிட்டேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, கிட்னி பேஷண்ட்டுக்கான கசாய இலை தான் நான் பறிச்சிட்ருக்கேன். இது பூனை மீசை செடி. பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக வெடிச்சிருக்குன்னு. அதில் கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் கரும்பூலாம் இலை. அதுவும் கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ தளன்னு இருக்குது பாருங்கள். இது நாட்டு ரக பூனை மீசை. அதுவும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து சிறுகன் பீளை, பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெருஞ்சி, சிறு நெருஞ்சி, அதுவும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். மூக்கிரட்டை கீரை அதுவும் பக்கத்துலேயே இருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். நிறையா கீரை இருக்குது. இது வந்து குண்டு மிளகாய், பச்சை மிளகாய், குண்டு மிளகாய், நீட்ட மிளகாய், அது எல்லாமே பறித்து எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் வந்து இருந்துச்சு. பச்சை மிளகாய் வந்து எங்கள் வீட்டுக்காருக்காக நான் சேர்க்கல, எங்களுக்காக மட்டும்தான் பறிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து கஷாயத்துலேயும் சேர்த்துக்கிறேன். அது இல்லாமல் வந்து நான் வீட்டு தேவைக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நாட்டு ரக கருவேப்பிலை. செம்பருத்தி பூ இன்றைக்கி ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு கஷாயத்தில் சேர்க்குறதுக்காக பறிச்சுக்கிட்டேன். மருதாணி 4-5 இலை பறித்து எடுத்துக்கிட்டேன். கஷாய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணிக்காங்க. இன்றைக்கான காய்கறி கஷாய இலை பறிச்சாச்சு.